ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது உங்களுடைய ஜொமேட்டோ ஐடி பிளாக் ஆகிட்டா, உங்களுடைய ஜொமேட்டோ ஐடி டெர்மினேட் ஆகிட்டா. ஸோ ஏன் டெர்மினேட் ஆகுது, ஏன் பிளாக் ஆகுது அப்படிங்கிற சந்தேகம் உங்கள்கிட்ட இருக்கும். இதை பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களுடைய நீங்கள் யாரும் ரெஃபர் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணி ஓட்டினா கூட அவர் கூட இந்த இதை சொல்லியிருக்க மாட்டார். ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தவறை பண்ண மாட்டீங்க. எந்த காரணத்துக்காக ஐடி பிளாக் பண்ணுவாங்க அண்ட் டெர்மினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஐடியை பிளாக் பண்ணுறதும் டெர்மினேட் பண்ணுறதும் உங்களுடைய டீம் லீடர் அவர்கள் டீம் ஃப்ளிட் கோச்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ ஃப்ளிட் மேனேஜரும் கிடையாது, அவரும் கிடையாது, ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறவங்களும் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணுற விதம் ஜோனுக்கு ஜோன் மாறும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஜோனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா டெலிவரி பார்ட்னர்ஸ் கம்மியாக இருந்தாங்கன்னா உங்கள் ஐடியை ஏதாச்சும் நீங்கள் ஒரு தவறு பண்ண முடியல என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல பிளாக் பண்ணுற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. இதுவே உங்கள் ஜோனில் டெலிவரி பார்ட்னர்ஸ் அதிகமாக இருக்காங்க, இன்னமும் டெலிவரி பார்ட்னர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஐடியை எப்படி செட் பண்ணுவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்கள் ஐடிக்கு செட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணால் உங்கள் ஐடி டேரெக்டாகவே டெர்மினேட் பண்ணுறதுக்கு செட் பண்ணிடுவாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் மேனுவலாக யாரும் ஒரு டீம் உட்காந்து உங்களுக்கு உங்கள் ஐடியை பிளாக் பண்ணுறதோ டெர்மினேட் பண்ணுறதோ கிடையாது. ஓகேங்களா? இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் ஜொமேட்டோ ஓட்டமிச்சில் ஜொமேட்டோவில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். புதுசாக ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் இருக்குது. அதை தவறாக பயன்படுத்தாதீங்க. ஓகேங்களா? அது அதனால் இந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, புதுசாக ஜாயின் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தெரியாமல் தான் அவங்க இந்த தவறை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய நண்பர் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கலாம், அவர் கூட சொல்லியிருக்க மாட்டார் இந்த காரணத்துக்காக உங்கள் ஐடியை பிளாக் பண்ணுவாங்க டெர்மினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு தேவை ரெஃபரல் போனஸ் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃபரல் பண்ணுவாங்க, நீங்களும் ஜாயின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சுவீங்க. ஒரு கட்டத்தில் ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் லேட் ஆகும், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆகும் பட்சத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா, புதுசாக நீங்கள் ஒர்க் பண்ண முடிச்சல சரி ரைட்டு ஆர்டர் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா இல்லைன்னா கேன்சல் பண்ணாமல் அப்படியே ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஒன்று கேன்சல் பண்ணுறது உங்கள் சைடில் ஆர்டர் நீங்கள் அப்செட் பண்ணதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. ஒன்று நீங்கள் கஸ்டமர் கேரில் சொல்லி கேன்சல் பண்ணலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற வாய்ப்பு கம்மி தான். ரொம்ப நேரம் மேலே வெயிட் பண்ணிட்டீங்கன்னா பண்ண மாட்டாங்க. நீங்கள் கஸ்டமருக்கு கால் பண்ணி அவங்க சைட்லேருந்து கேன்சல் பண்ண சொன்னீங்கன்னா அதுக்கு அப்படி கேன்சல் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஜொமேட்டோவில் உங்கள் ஐடி என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் பண்ணுவாங்க டேரெக்டாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காரணத்தை எதுக்கு பிளாக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆர்டருக்கு அடுத்த ஆர்டர் டெலிட் பண்ணுறது, ஒரு ஆர்டர் வருதுன்னா டெலிட் பண்ணுறது, எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது. அப்புறம் அதுக்கு அடுத்து இன்னொரு ஆர்டர் வருது அதையும் டெலிட் பண்ணுறது, ஏன்னா தூரமாக இருக்குது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணுறது. இது நீங்கள் எப்படி நீங்கள் டெலிட் பண்ணக்கூடாது. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஆர்டர் எனக்கு நான் கேன்சல் ஒரு ஆர்டர் 100 ஆர்டருக்கு ஒரு ஆர்டர் டெலிட் பண்ணலாம் நண்பா. ஓகேயா? நீங்கள் அதுக்கு அடுத்த ஒரு ஆர்டர் நீங்கள் டெலிட் பண்ணுறீங்கன்னா ஏன் அது அந்த ஆர்டர் எடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் போயிட்டு சார் இந்த மாதிரி ஒரு காரணம், ஒரு எமர்ஜென்சி நான் போகணும், நேற்று ஒரு நண்பர் போட்டிருந்தார், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ப்ரோ, டக்குன்னு நான் பக்கத்தில் இருந்தேன், ஆர்டர் முடிச்சுட்டு ஃபோன் கால் வந்துச்சு, நான் டெலிவரி ஒரு ஆர்டர் வந்துச்சு, ஃபோன் காலும் வந்துச்சு, நான் பேசி முடிச்சதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஆப்பில் வந்துருச்சு, அதை டெலிட் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தா அடுத்த ஆர்டரும் போட்டாங்க, அதையும் டெலிட் பண்ணல, என் ஐடியா பார்த்தீங்கன்னா கடைசியில் டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஐடி டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ டெர்மினேட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, ரீஓப்பன் பண்ண மாட்டாங்க அந்த ஐடியை. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு ஆர்டர் அதுக்கு காரணம் அவருக்கு தெரியலை. இதை பற்றி தெரியாத காரணம் தான் பெரிய பிரச்சனை. இதை தெரிஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த இதை செஞ்சிருக்க மாட்டார். ஸோ அதனால தான் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? இது ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணுற விதம். அவர் ஜோனில் ஃபுல்லாக டெலிவரி பார்ட்னர்ஸ் இருந்திருப்பாங்க, அடுத்து சேர்றதுக்கு ஆள் ரெடியாக இருந்திருப்பாங்க. அதனால் அந்த ஐடியா எப்படி செட் பண்ணியிருப்பாங்க, அவர் ஐடியா நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க டெர்மினேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இவர் பேக் டு பேக் ரெண்டு இது டெலிட் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஐடி டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் சொன்ன ரீசன் கஷ்டமான ரீசன் தான். ஏன்னா அவர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் பக்கத்தில் தான் இருக்கேன் ப்ரோ, கால் வருது, போயிடலான்னு பார்த்தா அடுத்த ஆர்டர் போட்டாங்க. ஸோ அதை ஒரு ஆர்டர் தான் டெலிட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த ஆர்டரும் போட்டாங்க, அதையும் டெலிட் பண்ண முடியல. என்ன ஆகுதுன்னா ஐடி டேரெக்டாகவே டெர்மினேட் ஆகுது. இவர் என்ன பண்ணியிருக்கணும், அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டில் போயிட்டு சார் கால் பண்ணி சார் இந்த மாதிரி பிரச்சனை சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஐடியா ஏதோ ஒரு காரணம் பஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு பதிலாக டெனில் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஆப்ஷனில் போயிட்டு பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி பிளாக் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது தப்பிக்கலாம் அதிலேருந்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இது நிறைய தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு சொல்கிறேன்,
இந்த தவிர வந்து யாருமே ஜொமேட்டோ ஓட்டாமுச்சில் ஓட்டி ஏதாவது புதுசாக ஓட்டுறீங்கன்னா தெரிஞ்சுட்டு ஓட்டுங்க நண்பா, ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல், யாரும் இவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் சொல்கிறேன். நான் இத்தனைக்கும் நான் சொல்கிறதுக்கு பொறுமையாக தெளிவாக சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, என் ஐடியும் இதே கண்டிஷனில் தான் பிளாக் ஆகி 1 வருஷம் கழிச்சு தாங்க போராடி ஓப்பன் பண்ணி இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் ஓட்டிக்கிட்டு இருந்தால் 2 வருஷத்துக்கு மேலே ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருந்திருக்கலாம். வந்து ஜென்னில் ஜாயின் பண்ண புதுசே பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ தான், ஓகேங்களா? ஸோ நான் எதுக்கு ஜொமேட்டோ ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற வண்டி அந்த மாதிரி, நான் டிவிஎஸ் எக்ஸல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், வண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தனால ஸோ அதில் என்ன ஓட்ட முடியுமோ சரி ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி ஓட்டினேன், ஓகேங்களா? ஸோ நான் வந்து யார் ரெஃபரல் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ரெஃபரல் பண்ணி விட்டேன், அவன் மூலமாக ரெஃபர் பண்ணி நான் ஓட்ட ஆரம்பித்தேன், ஓகேங்களா? அவன் கூட சொல்லலை இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லலை. அவனுக்கு தெரியுமான்னு தெரில, அவனும் சொல்லலை. ஸோ அதனால தான் நானும் அந்த தப்பை பண்ணேன். அப்படி பண்ண முச்சில் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம ஐடியா வந்து பிளாக் பண்ணாங்க. நான் 2 ஆர்டர் பேக் டு பேக் இவர் பண்ண மாதிரியே வந்து டெனில் பண்ணேன். ஆனால் நான் என் ஐடியா வந்து பிளாக் தான் பண்ணியிருந்தாங்க, டெர்மினேட்டர் பண்ணல, ஓகேங்களா? ஸோ பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அதோட கால் பண்ணுறதுக்கு டீமில் நம்பர் இருக்கும், ஸோ ஃபிளிப் கோச் நம்பர்னு இருக்கும். அவர் கால் பண்ணி கேட்க முடிச்சல அவர் சொன்னார், சார் உங்கள் ஐடி வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க, 1 மாதம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே ரேட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 மாதம் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஜாயின் பண்ணி ஓட்டலான்ட்டு போர்ட்டல் ஜாயின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்டால் மறுபடியும் சொன்னாங்க, இல்லை உங்கள் ஆர்டர் 3 மாதம் ஆகும் அப்படின்ட்டாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனில் வந்து ஃபுல்லாகவே டெலிவரி பார்ட்னர்ஸ் இருந்திருக்காங்க அண்ட் வந்து அதுக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஓட்டிட்டுறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க. ஸோ என் ஐடியா வந்து ஏன் டெர்மினேட் பண்ணல அப்படி செட் பண்ணல பார்த்தீங்கன்னா, அந்த 21 டேஸ் வந்து நம்ம ஓட்டணும் பார்த்தீங்களா, அந்த ஜாயின் பண்ணி 21 நாள் வந்து நீங்கள் இந்த தவிர வந்து பண்ணாமல் இருக்கணும், ஓகேங்களா? இந்த அதிகமாக ஏதாச்சும் டெலிட் பண்ணுறது அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து உங்கள் ஐடி வந்து ஓரளவுக்கு வந்து டெர்மினேட் பண்ணாமல் பிளாக் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க 21 நாள் ஓட்டுறவங்க. நீங்கள் அந்த 21 நாளுக்கு முன்னுக்கூட்டி இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஐடி வந்து டேரெக்டாகவே டெர்மினேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்கள் ஜொமேட்டோவில் புது டெலிவரி பார்ட்னர் உங்களுக்கு நிறைய ஆர்டர் கொடுப்பாங்க, வர்ற ஆர்டர் நீங்கள் இந்த மாதிரி டெலிட் பண்ணிங்கன்னா அது ஒரு கான்செப்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதனால் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு நடந்தது தான் அது. நான் தெரியாமல் கடைசியில் 1 வருஷம் கஷ்டப்பட்டு மறுபடியும் ஜொமேட்டோவில் ஓட்டணும். அது ஓட்டணும் காரணம் வந்தது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோவில் ஏனிக்ஸ் எனக்கு நல்லா இருந்துச்சு அந்த டைம் நான் ஜாயின் பண்ண புதுசில். இப்போ கூட கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த டைம் நல்லா பிக்கப்புக்கும் காசு உண்டு, ட்ராப்புக்கும் காசு உண்டு, அப்படி நல்லா இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து சூப்பரான ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஆப்ஷனை நான் தவறாக பயன்படுத்திட்டேன், காரணம் தெரியலை. ஏன் ஜாயின் பண்ணி விட பையனும் சொல்லலை, எனக்கும் தெரியலை, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏன் நான் ஜொமேட்டோ பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதில் அந்தளவுக்கு ஏர்னிங்ஸ் நல்லாயிருக்கும், ஆர்டர்ஸ் நல்லாயிருக்கும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல தான், ஃபுல் டைம் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். நான் ஃபுல் டைம் ஓட்டினேங்க. ஸோ ஓகேங்களா, ஜாயின் பண்ண புதுசில் 21 நாளாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் காலையிலே 11 மணியாக 12 மணிக்கு அப்போ தான் ஆன் பண்ணுவேன். ஆன் பண்ணி நைட்டு வந்து 10-12 மணி வரைக்கும் ஓட்டுவேன், ஓகே. ஃபுல் டைம் ஓட்டினாலும் நானும் ஃபுல் டைம் ஓட்டியிருக்கேன், உங்களை முந்திலாம் ஓட்டியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அந்த டைம் நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட்டே பண்ணல, நான் ஜாயின் பண்ண புதுசில். எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு எதுக்கு இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் அதில் அனுபவப்பட்டு வந்தாங்க. ஸோ நான் யாரோடதுன்னு சொல்லலை, என்னோட அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்புறம் கடைசியாக தான் மறுபடியும் எப்படி என் ஐடி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற வெறுத்தே போச்சு. 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து கேட்ட முடிச்சல என் ஐடி ஓப்பன் ஆகாமல் கடை வெறுத்தே போச்சு. விட்டுட்டு நான் வேறு ஒர்க் பண்ண வேறு இது போயிட்டேன், அப்படியே மாற்றி டெலிவரி. ஆனால் டெலிவரி விட்டு எதுவும் போல், ஃபுல்லாகவே டெலிவரியில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருந்துச்சு, ஸ்விக்கியில் வெறுப்பாயிட்டு சின்ன ஆர்டராக 20 ரூபாய்க்கு 5 கிலோமீட்டர் 20 ரூபா போயிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அதிகமான அலைச்சல். காரணம் பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா இல்லை, ஸோ பள்ளம் குழியில் விட்டு ஓட்டி முதுகு வலி, இந்த மடி பக்கத்துலாம் அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த டைமில் எனக்கு ரொம்ப வெறுத்துருச்சு வண்டி ஓட்டி. நம்ம எக்ஸல் பார்த்தீங்களா, ஸோ அப்படியே நம்ம உடம்புலாம் அந்த குழியில் விழுந்தால் டேரெக்டாக வந்து ஷோல்டர் அடிக்கும், அந்த மாதிரி உடம்பு வலி. ஸோ அதனால தான் மறுபடியும் ஐடி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஹெல்ப் ஆப்ஷன் இருந்துச்சு ஜொமேட்டோவில். ஸோ அந்த ஹெல்ப் ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார் என் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நம்மளுடைய ப்ரூஃப் நான் என்ன அந்த ஐடியில் கொடுத்துருந்தனோ அதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே 2-3 நாளில் வந்து 3 டேஸில் நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் ஐடியை வந்து ஜொமேட்டோவாக இருந்த என் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்கிட்ட சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ ஓகேங்களா, ஸோ அதனால் என் ஐடி வந்து என்ன ஆச்சுன்னா அப்படியே ஆக்டிவ்லேயே இருந்துச்சு. இதே வந்து ஜொமேட்டோவே என் ஐடி இருந்துச்சுன்னா கடைசியாக வந்து பிளாக் பண்ணி டெர்மினேட்டே பண்ணி வாய்ப்பு இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆக்டிவாகவே இல்லையே ஜொமேட்டோவில், ஓட்டாமே இருந்தோம் பார்த்தீங்களா. ஒன் டைம் வந்து கால் பண்ணாங்க, பிளிங்கிட்டாக ஜொமேட்டோ சேஞ்ச் ஆகிருக்கு, உங்கள் ஐடி பிளிங்கிட்டில் ஆக்டிவாக இருக்குது, நீங்கள் ஓட்டுறதா இருந்தால் ஓட்டுங்க அப்படி சொன்னாங்க. எனக்கு பிளிங்கிட் கிராசரி ஓட்டுறதுக்கு விருப்பமே கிடையாது, ஃபுட் டெலிவரி ஓட்டிட்டு, ஓகேங்களா. ஸோ அதனால் அதை விட்டுருந்தேன். ஃபைனலாக வந்து 1 இயர் கழித்து என் ஐடியை ஓப்பன் பண்ணி ஓட்ட முடிச்சல, மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு.
ஆகா மறுபடியும் நம்ம வந்து பேக் டு பேக் ஃபார்ம் நம்மளுடைய ஜொமோட்டோவில் வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா இப்போ நான் ஓட்டும் போது என்னால் ஃபுல் டைம் ஓட்டலை, பார்ட் டைமாக தான் ஓட்டுறேன், நைட்டு மட்டும்தான் ஓட்டுறேன். அதுவும் நைட்டு 11 மணிலேருந்து காலைல 5 மணி தான் ஓட்டுறேன். ஏன்னா என்னால் இப்போ ஃபுல் டைம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஸோ அதனால் ஓட்டாமல் வச்சுருக்கேன். இப்போ ஓட்டாமஸில் கண்டிப்பாக ஓட்டணும் நண்பா. போதும் நினைக்கிறேன். இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். எல்லோரும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.